Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சூப்பரான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செய்யறதுனோ அதே மாதிரி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணா கூட அதோட கலர் மாறாம இருக்கிறதுக்கான முக்கியமான டிப்ஸும் பார்க்கலாம். இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல 1 கப் பூண்டு எடுத்தீங்களோ அதே கப்ல 3/4 கப் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பங்கு பூண்டுக்கு 3/4 பங்கு அளவு இஞ்சி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே 4 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் நம்ம சேர்த்து அரைக்கும் போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பிரியாணி குருமாலாம் செய்யும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் பல்ஸ் மோடில் 3லேருந்து 4 முறை சுற்றி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் கட்டாயம் சேர்த்துடக்கூடாது. பாருங்கள், நான் ஒரு 3-4 முறை சுற்றி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணும்போது கூட அதோட கலர் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கிறதுக்காக இது கூட 1/4 கப் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரே நேரத்தில் ஆயில் மொத்தத்தையும் சேர்த்துட வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு 1/4 கப் ஆயில் பத்தலை அப்படின்னா நீங்கள் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனால் கட்டாயம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இது கூட ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவு குக்கிங் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு முறை நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில்வர் பாக்ஸில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் நார்மல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை யூஸ் பண்ணி செய்கிற எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க.